ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் கோளறு பதிகத்தோட 10வது பாடல் பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இந்த பதிவில் 11ஆம் பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். தேனமர் போலில் கொள்ளாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன்னெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன். பொருள்: தேனமர் வண்டுகள் விரும்பும், பொழில்கொள் பூங்காக்களை கொண்டதும், ஆலை கரும்பும், விலை சென்னல் விளைகின்ற சென்னலும், வளர் செம்பொன் மிகுதியான செம்பொன் குவியல், எங்கும் திகழ எங்கும் நிறைந்திருக்கும் நான்முகன் பிரம்மன், ஆதியாய் பிரமாபுரத்து சிவபெருமானை வழிபட்ட தலமான பிரம்மாபுரம். இன்று இதனை சீர்காழி என்று அழைப்பர். பிரம்மாபுரத்தில் தோன்றிய மறைஞான ஞான முனிவன், வேத ஞானம் மிகுந்த ஞான சம்பந்தன். பாடல் விளக்கம். சம்பந்தர் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் இறுதி செய்யுள் திருக்கடை காப்பு எனப்படும். இதில் தான் தம்மை பற்றியும் பதிகத்தின் சிறப்பை பற்றியும் அப்பதிகத்தை ஓதுபவர்கள் அடையும் பலன்கள் பற்றியும் அவர் குறிப்பிடுவது வழக்கம். அதன்படியே இந்த கோளறு பதிகத்திலும் சீர்காழியின் நிலவளத்தையும் செல்வ செழிப்பையும் பெரிதும் போற்றுகின்றார். இங்கு தேன் என்றும் சொல் தேனை உண்ணும் வண்டினை குறிக்கிறது. பொழில் என்றால் பூஞ்சோலை என்று பொருள். தேனமர் பொழில் வண்டுகள் விரும்பும் பொழில். ஆலை என்ற சொல் கரும்பினை குறிக்கும். ஆலைகளில் பிழியப்படுவதால் கரும்புக்கு ஆலை என்ற பெயர் அமைகிறது. தேனமர் பொழில்கொள் ஆலை என்னும் சொற்றொடருக்கு சோலையைப் போல நெருங்கி வளர்ந்துள்ள கரும்பு கூட்டம் என்னும் பொருள் கூறுவர். சீர்காழியில் ஒரு பக்கம் தேன் சிந்தும் பூஞ்சோலை, அதையடுத்து கரும்பும், அந்த கரும்பு தோட்டத்திற்கு மிக அருகில் துண்ணின மிக அருகில் நல்ல விளைச்சலுடன் கூடிய சென்னல் வயல்கள் விளைந்துள்ளன. இவ்வாறு சோலையும் கரும்பு தோட்டமும் நெல் வயலும் எங்கும் நிறைந்ததாக சீர்காழி திகழ்கிறது என்கிறார். பிரம்மன் சிவபெருமானை வழிபட்ட தலமான சீர்காழியில் தோன்றிய வேத ஞானம் மிகுந்த ஞான சம்பந்தன் என்கிறார். உலகத்தில் 2 விதமான ஞானம் இருக்கிறது. ஒன்று, நூல்களை கற்று உணர்வதால் பெறும் அபார ஞானம். மற்றொன்று, இறைவனின் அருளின் துணை கொண்டு பார்க்கும் பரஞானம். திருமந்திர வாக்குப்படி கற்று உணர்ந்த நூல் அறிவையெல்லாம் ஒதுக்கி தள்ளி வைத்து இறைவன் திருவருளே பற்றாக கொண்டு அடைவது பரஞானம். இந்த இருவகையான ஞானத்தை தான் மறைஞானம் மற்றும் ஞானம் என்று கோளறு பதிகத்தில் குறிப்பிடுகிறார். சம்பந்தர் இந்த இருவகை ஞானமும் வாய்க்கப்பட்ட தவச்செல்வர். அதனாலேயே மறைஞான ஞான முனிவன் என்று தம்மை பற்றி குறிப்பிடும்போது அறிவிக்கிறார். தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வார் ஆணை நமதே. பொருள்: தானுறு கோலும் நாளும். தானுறுன வினை பயனால் தாமே வந்து உறுத்தும் நவக்கிரகங்கள், நாள் நட்சத்திரம் போன்றவையும் அடியாரை வந்து சிவன் அடியார்களை வந்து நலியாத வண்ணம் வருந்தாதவாறு உரை செய் அப்படின்னா பாடிய ஆன சொல் மாலையாகிய இந்த பதிகத்தை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார், வானுலகில் அரசு புரிவார், ஆணை நமதே, இது நமது ஆணை என்று குறிப்பிடுகிறார் சிவஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம்.